வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுவையான உணவு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. அதுவும் இன்னைக்கு சும்மா வேற லெவலில் கட்டுன்னு கட்ட போகிறோம். அதுவும் என்னோட சின்சனுக்காக நான் நிறையவே வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. அவனுக்கு பிடிச்ச பிஸா, பர்கர், அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது. அடே சின்சனு எங்கடா இருக்கிற, சீக்கிரம் வா. அடே சின்சனு வாடா, எங்கடா இருக்க, சீக்கிரம் வா, இல்லாட்டி நானே எல்லாத்தையும் சாப்பிட்டுடுவேன். என்னடா டோரி, சொல்லாம கொள்ளாம வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க? அதுவும் நீனியும் வந்திருக்கா? ஆஹா, இன்னைக்குன்னு பார்த்து இவங்க ரெண்டு பேருமே வந்திருக்காங்களே. பிராங்க்லின் எனக்காக பீஸா பர்கர்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கா. அதை இவங்களும் பங்கு கேட்டாங்கன்னா அப்புறம் நம்மளுக்கு பத்தாம போயிடுமே. டே சின்சன், ஒரு சின்ன பிரச்சனை நீனி வீட்ல. என்னது, நான் இருக்கிற இடத்துல பிரச்சனையா? இந்த சின்சனுக்கு பிரச்சனை எல்லாம் சும்மா ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? யாரையாச்சும் அடிக்கணுமா? அதுக்கு தான் மாம்ஸ் இருக்கிறானே, அவனை வச்சு டீல் பண்ணிக்கலாம். அதெல்லாம் இல்லடா சின்சன். அப்பனா டோரி, என்ன பிரச்சனைன்னு சொல்லுடா சீக்கிரமா, எனக்கு வேற பயங்கரமா பசிக்குது. டே சின்சனே, 2 நிமிஷம் நம்ம நீனி வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம்டா. அவளுக்கு கண்டிப்பா நம்ம உதவி செஞ்சே ஆகணும். ஏன்னா அவளும் நம்மளோட ஃப்ரெண்ட் இல்ல. அட, உதவினா இந்த சின்சன் முதலாலாம் வந்து நிப்பான். அதோ நம்ம நீனிக்குனா கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணாம எப்படி? ஆமா, என்ன பிரச்சனை சொல்லவே இல்லையேடா. ஏமா நீனி, நீ தான் கொஞ்சம் சொல்ல. சின்சன், என்னோட பாட்டி அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. கொஞ்ச நாளா கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. எது கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சாலும் அவங்களே எடுத்து காலி பண்ணிடுறாங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு சின்சன். என்னது, எல்லா ஸ்நாக்ஸும் உங்க பாட்டியே எடுத்து ஒளிச்சு வச்சு சாப்பிட்டுறாங்களா? ஆஹா, இது கொடுமையாச்சாப்பா. சின்ன பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்னா உசுறு. அத கூட கொடுக்காம உங்க பாட்டி அம்மா இப்படி நடந்துக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய தப்பு. இதுக்கு நான் கண்டிப்பா உதவி செஞ்சே ஆவேன். ஏன்னா எனக்கும் இப்ப ரொம்ப பசிக்குது நண்பர்களே. இங்க கிடைக்கிற ஸ்நாக்ஸ் நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். இதுதான் உங்க பாட்டி வீடுல. சரி, நான் போயிட்டு உங்க பாட்டிக்கு தெரியாம அவங்க எங்கெல்லாம் ஸ்நாக்ஸ் ஒளிச்சு வச்சிருக்காங்களோ அதை எடுத்து உங்களுக்கு கொடுக்கறேன். மறக்காம எனக்கும் கொஞ்சம் கொடுங்க. ஏன்னா பயங்கர பசியில இருக்கிறேன். அதுவும் என்னோட மாம்ஸ் பிராங்க்லின் வாங்கிட்டு வந்ததை கூட சாப்பிடாம நான் இங்க வந்துட்டேன். என்ன நீனி, டோரி, ஓகே தானே டீலுக்கு? சின்சன், டீலுக்கு ஓகே தான். ஆனா பார்த்து, எங்க பாட்டி ரொம்ப மோசமானவங்க. கையில மட்டும் மாட்டினா பொழந்து கட்டிடுறாங்க. அடின்னு அடிக்கிறாங்க. நீனி கவலைப்படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், வா போலாம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம நீனி வீட்டுக்குள்ள வந்திருக்கிறோம். அந்த பாட்டி அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான டைம். டக்குன்னு எங்கெல்லாம் ஸ்நாக்ஸ் ஒளிச்சு வச்சிருக்காங்களோ அதை எடுத்துக்க வேண்டியதுதான். ஆஹா, பாட்டி அம்மா எழுந்துட்டாங்க போல இருக்கு. வராங்க. ஒளிஞ்சுக்கோடா, கட்டில ஆத்தாடி, என்ன அடி அடிக்கிறாங்கடா அப்பா. இந்த நம்ம நீனி சொன்ன மாதிரியே இந்த பாட்டி கோவமான பாட்டி தான் போல இருக்குது. ஆத்தாடி, உங்க கையில மாட்டாம எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும்டா சாமி. போயிட்டாங்க. இதுதான் நல்ல நேரம். நம்ம மறுபடியும் இருக்கிற எல்லா ஸ்நாக்ஸையும் எடுக்க வேண்டியதுதான். சீக்கிரம் எழுந்துருங்க. ஆஹா, அடிச்சடியில இந்த பொண்ணு எழுந்துக்கவே இல்லையாப்பா. செம்ம அடி போல இருக்குது. நண்பர்களே, நீனியோட பாட்டி அம்மா நல்லா கோட்டை விட்டு தூங்குறாங்க. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான டைம். டக்குன்னு எங்கெல்லாம் ஸ்நாக்ஸ் இருக்கோ எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஆஹா, எழுந்துட்டாங்களாப்பா. போச்சுடா, எங்கடா போய் ஒளியது? கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்க வேண்டியதா. நம்மள கண்டுபிடிச்சிட கூடாது. கடவுளே. நண்பர்களே, நம்ம இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறது அந்த அளவுக்கு சேஃப் இல்லைன்னு நினைக்கிறேன். உடனே வேற இடத்த பார்க்க வேண்டியதுதான். ஆட, இங்க ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்குது. ஆமா, எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்பிடலாம். இந்த பாட்டி அம்மா வரத்துக்குள்ள ஓடிடலாம்டா சாமி. ஓடு. ஆத்தாடி, பாத்துட்டாங்க. போச்சுடா, நம்மளே பொழந்துட்டாங்களாப்பா. ஐயோ நண்பர்களே, செம்ம அடிங்க. இந்த தடவை விட மாட்டான்டா. இந்த தடவை நண்பர்களே, இங்க பாருங்க எவ்வளவு ஸ்நாக்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களா எடுத்து வச்சிருக்காங்க. பர்கர், பீஸா, அது மட்டும் இல்லாம ஜூஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க. நான் எடுத்த ஜூஸ் கூட இங்க தான் இருக்கு. அட, இங்க ஒரு ஜூஸ் பாட்டில் இருக்கு. சரி, பக்கத்து ரூம்ல என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்து அப்படியே இதையும் எடுத்துப்போம். இந்த ரூமுக்குள்ள இந்த பாட்டி அம்மா என்னெல்லாம் ஒளிச்சு வச்சிருக்காங்க தெரியலையே. அட, ஜூஸ், பீஸா, பர்கர் எல்லாமே இருக்கும் போல இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பீஸாவை எடுத்துப்போம். ஏன்னா பீஸான்னா எனக்கு ரொம்ப உசுறு. அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே பிடிக்கும். நண்பர்களே, கிராண்ட்மா நல்லா கொரட்டை விட்டு தூங்குது. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான டைம். அடடா, இடம் மாறி வந்துட்டோம் போல இருக்கு. ஐயோ,
நீ உனக்காக தானே நான் இங்க வந்து உங்க ஆயா கிட்ட ஆடி வாங்கி கஷ்டப்பட்ட உனக்காக ஸ்நாக்ஸ் தேடிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? சீக்கிரம். ஆஹா, கிராண்ட்மா எழுந்திடுச்சா? சீக்கிரம் ஓடியா 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 வந்து ஒளிஞ்சுக்கோவா. இந்த கபடுக்குள்ள ஒளிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான் நண்பர்களே, எப்படி நேக்கா சோக்கா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும் பார்த்தல்ல. யாருனாலையும் எங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. அட போயிட்டாங்க போல இருக்குது. ஆஹா, மறுபடியும் வராங்களா? ஆத்தாடி நீ என்னதான் இருந்தாலும் உங்க ஆயா ரொம்ப ஓவரா தான் பண்றாங்க. தேவையில்லாம என் மேல கைய வச்சுட்டாங்கல்ல. உங்க ஆயாக்கு ரொம்ப தான் கை நீளுது. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இந்த சின்ன யாருன்னா காட்டத்தான் போறேன் உங்க ஆயாவுக்கு. கமான் கைஸ், இந்த ரூமுக்குள்ள ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் கண்டிப்பா இருக்கும். டக்கு டக்குன்னு எடுத்துக்கிட்டு இந்த ஆயா வாரத்துக்குள்ள எஸ்கேப் ஆயிடலாம். சீக்கிரம் நீ தேடி தேடி சீக்கிரமா எடு. நண்பர்களே, 15 ஸ்நாக்ஸை தேடி எடுக்கணும். நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த குண்டம்மா இந்த ஆயாம்மா எழுந்துட்டாங்க போல இருக்கு. ஓடியா ஓடியாங்க ஓடியாந்து ஒளிஞ்சுக்கோங்க இந்த கப்போடுக்குள்ள. அடே நீ சீக்கிரம் வா. அம்மாடி யாரையும் அடிச்சிட்டாங்க போல இருக்கு. ஆஹா, வெளியே போனாலே இந்த குண்டம்மா கிராண்ட்மா இருக்கிறாங்களே. அவங்க கிட்ட இருந்து நம்ம எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும். இந்த பிஸாவை பத்திரமா வச்சுக்கோ நீ. நண்பர்களே, ஏன் சொல்றேன்னா இந்த கிராண்ட்மா கிட்ட இருந்து ஒரு பொருளை எடுத்துட்டு அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆகிறதுக்குள்ள போதும் ஆயிடுது. நம்ம உசுரே போயிட்டு வந்துருதுடா சாமி. நல்லதா போச்சு. இப்ப நல்லா கோர்ட் அவுட் தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, இதுதான் கரெக்டான டைம். சீக்கிரமா மிச்சம் மீதி இருக்கிற எல்லா ஸ்நாக்ஸையும் தேடுற வேலையை பாருங்க. ஓடுங்க ஓடுங்க. எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க தெரியல. இந்த ரூமுக்குள்ள எங்கேயாச்சும் வச்சிருக்காங்களா? அட, இங்க ஒரு பிஸா பீஸ் இருக்கு. வேற லெவல்ல போடுங்க கைஸ். நல்லதா போச்சுடா சாமி. என்னடா இது சவுண்ட்? எழுந்துட்டாங்க போல இருக்குது. ஆத்தாடி, என் கையில வேற பிஸா பீஸ் இருக்குது. இத மட்டும் அவங்க பார்த்தாங்கன்னா என்ன ஒரு வழி ஆக்கிடுவாங்களே. ஆத்தாடி, எங்கெல்லாம் வந்து ஒளிய வேண்டியதா இருக்குது பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். பாத்ரூமுக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பிஸாவை வச்சுக்கிட்டு. சீ, எப்படியாச்சும் இந்த பிஸாவை நம்ம காப்பாத்தி ஆகணும். இந்த பெட் மேல வச்சுட்டு அதுக்கப்புறம் மத்த பொருளை போய் தேடுற வேலையை பார்க்கலாம். கீழே போலான்னு பார்த்தா அந்த குண்டம்மா வர தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அட, இங்க யாரா பிஸாவை கீழே போட்டிருக்கிறது? அட பாருங்களா, பிஸா கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம். நீங்க என்னடா வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வர வர யாருக்குமே பொறுப்பு இல்லாம போச்சு. ஸ்நாக்ஸை வேஸ்ட் பண்றதுலயே வேலையா இருக்கிறாங்க. நண்பர்களே, உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்நாக்ஸ் என்னன்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சது பிஸா பர்கர். ஆஹா, கிராண்ட்மா எழுந்திடுச்சு போல இருக்குது. வெளியே போனா நம்மள ஒரு வழி ஆக்கிடுவாங்க. இங்கே இருக்கலாம்டா சாமி. ஆத்தாடி, நம்மளதான் தேடி வராங்க போல இருக்குது. அம்மாடியோ, தூங்கிட்டாங்களா? நல்லதா போச்சு. நண்பர்களே, பயத்துல எனக்கு அர்ஜென்ட்டா உச்சாவே வருது இப்போ. சரி உச்சா, நம்ம இங்கே போயிடலாம் வாங்க. ஆட, இங்க போய் ஸ்நாக்ஸ் வச்சிருக்காங்க. ஆத்தாடி ஆத்தா, உச்சா போற இடத்துல எல்லாம் இந்த கிராண்ட்மா கிழவி ஸ்நாக்ஸ் ஒளிச்சு வச்சிருக்குதாப்பா. இது வர வர ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்குது. யாராச்சும் பாத்ரூம் போற இடத்துல கூட ஸ்நாக்ஸ் ஒளிச்சு வைப்பாங்களா? அநியாயம் பண்ணுதாப்பா இது. எப்படியாச்சும் இதுக்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்நாக்ஸையும் நம்ம ஆட்டைய போட்டுறணும். இந்த கட்டலுக்குள்ள போய் கொஞ்ச நேரம் ஒளிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த கிராண்ட்மா தூங்கி எழுந்துக்கிற மாதிரி இருக்குது. இது கையில மாட்டணும்னா நம்ம கையில இருக்கிற எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடும்டா சாமி. சொன்ன மாதிரி எழுந்துடுச்சு. நண்பர்களே பாருங்க, ஓடியாங்க ஓடியாங்க, கட்டில் கட்டில ஒளிஞ்சுக்கோங்க. என்ன மாதிரி எப்படி சூப்பரா வேற லெவல்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்க கைஸ். கமான். போறாங்களா வராங்களான்னு தெரியலையே. அம்மாடியோ போறாங்கதான் நினைக்கிறேன். அம்மாடி போயிட்டாங்கடா சாமி. இப்போ கொஞ்சம் வெளியே வர வேண்டியதுதான் நண்பர்களே. கிராணி கிழவி அந்த கிராண்ட்மா கீழே போயிட்டாங்க. சீக்கிரமா போய் ஸ்நாக்ஸ் தேடுற வேலையை பாருங்க. நானும் வரேன். எவ்வளவு நேரம் தான் கட்டில் கடி எப்படி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குதுடா சாமி. ஆஹா, கீழே அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க கைஸ். அவங்க கையில நம்ம சிக்காம நம்ம எப்படியாச்சும் எல்லா ஸ்நாக்ஸையும் எடுக்கிற வேலையை பார்க்கணும். அப்பதான் இந்த வீட்டை விட்டு நம்மளால வெளியே போக முடியும்னு நினைக்கிறேன். தேடுங்க தேடுங்க. இங்க ஸ்நாக்ஸ் எடுக்கிறது அவ்வளவு ஈஸியான வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் தேடி நம்ம 5 ஸ்நாக்ஸ் தான் எடுத்திருக்கோம். இன்னும் எங்கெல்லாம் ஒளிச்சு வச்சிருக்காங்க தெரியலையே. எனக்கு என்னமோ கீழே தான் நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆத்தாடி வராங்களாப்பா. இந்த கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்க வேண்டியதுதான். ஓடுடா சின்ன ஓடு ஓடு. லாக் பண்ணு. அவ்வளோ தாண்டா. எப்பா சாமி, கிரேட் எஸ்கேப். ஆத்தாடி ஆத்தா, நல்லதா போச்சு நண்பர்களே. இதுக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டது. இந்த கிழவி கிட்ட மட்டும் நம்ம மாட்டிருந்தோம்னா நம்ம கதை கோவிந்தா கோவிந்தாதான்.
இதுக்கு மேலே நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இவங்க தூங்குற டைமை பார்த்து நம்ம இங்க இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் மேல இருக்கிற பெட் மேல வச்சிட வேண்டியதுதான். ஓடுடா சின்சனே, ஓடு ஓடு. கமான் ஃப்ரெண்ட்ஸ், கீழே நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கு, போய் எடுத்துருவாங்க. போங்க போங்க. ஆத்தாடி, தப்பான ரூமுக்கு மறுபடியும் வந்துட்டோம் போல இருக்கே. போச்சுடா, எழுந்துட்டாங்களா மறுபடியும்? அங்க வச்சுட்டு குடுகுடுன்னு ஓடி போய் ஒளிஞ்சிக்க வேண்டியதுதான் கட்டில் கடையில. சீக்கிரம் வாங்க. அந்த கேள்வி நம்மள பார்த்ததுல நம்ம கையில இருக்கிறது எல்லாத்தையும் பிடிங்கிக்கும், நம்மளே அடிச்சு விரட்டி விட்டுரும். சீக்கிரம் ஓடியாந்து ஒளிஞ்சுக்கோங்க. என்ன மாதிரி அம்மாடியோ, மத்தவங்கள விட நம்ம தான் பயங்கரமா சேஃபான பிளேஸ்ல இருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த கிராண்ட்மானால நம்மள கண்டுபிடிக்கவே முடியல. போடுங்க கைஸ், வேற லெவல். இப்போ இருக்கிற டைம் தான் நம்மளுக்கு கரெக்டான டைம். சீக்கிரம் எடுத்துருவாங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரமா ஓடி போய் எங்கெல்லாம் ஸ்நாக்ஸ் இருக்கோ தேடி எடுத்துருவாங்க. இன்னும் நம்மளுக்கு 6 தேவைப்படுது கைஸ். எல்லாமே எடுத்துட்டு வந்து வச்சிட்டோம்னா வேற லெவல் சூப்பரா ஆயிடும். நம்ம எல்லாருக்குமே அப்புறம் ஸ்நாக்ஸ் கிடைச்சிரும். ஆத்தாடி, எழுந்துட்டாங்க போல இருக்கே. போச்சுடா, நல்லதா போச்சு. கபோர்டு இருந்ததுனால இதுக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டோம். இங்க ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் இருக்குது. கடவுளே, இங்க வந்துடக்கூடாது, நம்மள பிடிச்சிடக்கூடாது. கைஸ், லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் மாட்டாம இருப்பேன். ஆத்தாடி, இங்க பாருங்களேன் எவ்வளவு ஸ்நாக்ஸ் இருக்குது பாருங்களேன். இதை ஒண்ணு ஒண்ணு நம்ம அப்படியே எடுத்துட்டு போக வேண்டியதுதான். மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருக்காங்க. இதுக்குள்ள என்ன இருக்கும் தெரியலையே. அப்படி ஏதாச்சும் பாதாம், பிஸ்தா, முறுக்கு, முந்திரி, திராட்சை அப்படி இருந்ததுன்னா வேற லெவல்ல இருக்கும். இதை எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம மாசக்கணக்குல செமையா வச்சு சாப்பிடலாம் போல இருக்குது. போடுங்க கைஸ், வேற லெவலு. அப்புறம் நண்பர்களே, உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் என்னன்னு அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதுவும் இந்த கிராண்ட்மா கிழவி எங்கேயாச்சும் ஒளிச்சு வச்சிருக்கான்னு பார்த்து உங்களுக்காக நான் அதை எடுத்துக்கிட்டு வரேன். ஆத்தாடி, வந்துடுச்சாப்பா. வந்துட்டு போயிடுச்சு, நல்லதா போச்சு. நம்ம கட்டில் கடியில இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல போல இருக்குது. வேற லெவலு, சூப்பரான சீக்கிரட்டான ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம்டா சாமி. ஆஹா, நம்மளதான் தேடுது போல இருக்குது. ஸ்நாக்ஸை காணும் தேடிக்கிட்டு இருக்குது போல இருக்குது. கையில மாட்டணும்னா அவ்வளவுதான் கைஸ், பார்த்து உஷாராயிருங்க நண்பர்களே. அப்புறம் உங்களோட ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போட்டீங்களா இல்லையா? சீக்கிரம் போடுங்க. உங்களுக்காக இந்த சின்சன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன். யார் எடுத்து வச்சிருந்தாலும் கவலை இல்ல, அதெல்லாம் இந்த சின்சனை ஈஸியா ஹேண்டில் பண்ணுவான். இங்க பாருங்க, அடேங்கப்பா, சிப்ஸ், வேற லெவலான சிப்ஸ். ஆத்தாடி, கிராண்ட்மா வேற எழுந்திடுச்சே. ஓடுடா சின்சனை, குடு 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 ஓடு. ஓடி போய் மேல போய்டா, வச்சுக்கிட்டு கீழே குடி. அவ்வளவுதான், போடு, வேற லெவலு. கரெக்டான டைம்ல எஸ்கேப் ஆயிட்டோம். சிப்ஸ் பாக்கெட்டையும் எடுத்துட்டோம். எனக்கு ரொம்பவே பிடிச்ச லேஸ் பொட்டேட்டோ சிப்ஸ் சும்மா நறுக்கு முறுக்கு கறக்கு முறுக்குன்னு இருக்கும். வேற லெவல்ல செம்ம டேஸ்டா இருக்கும். கைஸ், எதுவா இருந்தாலும் ஸ்நாக்ஸ் ரொம்ப அளவா சாப்பிடணும். அதிகமா சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எதுவா இருந்தாலும் கம்மியா தான் சாப்பிடணும். அதனால இதை நம்ம ரொம்ப நாள் வச்சு சாப்பிடணும், ஒரே டைம்ல சாப்பிடக்கூடாது. ஓகே, இன்னும் நம்ம 3 ஸ்நாக்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. கிராண்ட்மா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு. ஓடுங்க ஓடுங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கெல்லாம் இருக்குன்னு தேடுங்க. வாஷிங் மிஷின்ல இல்ல, வேற எங்கேயுமே இல்ல. ஆத்தாடி, எழுந்துட்டாங்க போல இருக்குது. மறுபடியும் கட்டில் கடையில போய் ஒளிஞ்சுக்கூடா. அம்மாடி, அவ்வளவுதான். ஏன்னா நம்ம அது கையில மாட்டணும்னா நம்ம இவ்வளவு நேரமா எடுத்துக்கிட்டு இருந்த எல்லா ஸ்நாக்ஸையும் பிடுங்கிக்கும். அது எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். நல்லதா போச்சு. நம்ம இதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறது யாருக்கும் தெரியல, இந்த கிராண்ட்மாக்கும் தெரியல. வேற லெவலு கைஸ், போடுங்க. இன்னும் ஒரே ஒரு ஸ்நாக்ஸை மட்டும் எடுத்துட்டோம்னா நம்ம இந்த இடத்துல இருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிடலாம். கமான் கைஸ், ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணே. எங்க இந்த கிராண்ட்மா கிழவியை வச்சிருக்கேன்னு தெரியலையே. ஆஹா, எல்லா கப்போடுமே காலியா இருக்குதாப்பா. அடா, இங்க இருக்குது போல இருக்கு. ஆத்தாடி, இந்த கிராண்ட்மா எழுந்திடுச்சு போல இருக்குது. போச்சுடா. ஆத்தாடி, யாரோ மாட்டிக்கிட்டாங்க போல இருக்குது. அடா, இது என்னடா இது? கதவெல்லாம் பூட்டி இருக்குது. இந்த இடமே வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆத்தாடி, நம்ம தான் மாட்டிக்கிட்டோமா? இந்த இடத்த விட்டு நம்ம போகணும்னா ஏதோ ஒரு கீ கேக்குதாப்பா. கீ இங்க எங்க இருக்குன்னு தெரியலையே. இந்த பெட்டுக்கு மேலயும் எதுவுமே காணும். அட, கட்டில் கடியில இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமா, இங்க ஒரு கீ இருக்குது, எடுத்தாச்சு. இந்த கீயாச்சும் வச்சு திறந்து வெளியே போக முடியுதான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீயை வச்சு திறக்கலாமா? அட, திறந்துடுச்சு. அட, ஆஹா, இந்த கிராணி கிழவி தூங்குற சத்தம் கேக்குது நல்லாவே. இது வழியா தான் வெளியே போன போல இருக்குது. வேற ஏதோ ஒரு ஆத்தாடி ஆத்தா, இங்க பாருங்களேன் எவ்வளவு குண்டா இருக்குது. ஸ்நாக்ஸை சாப்பிட்டு உடம்ப எப்படி பெருத்து வச்சிருக்குது பாருங்களேன். கைஸ், நீங்களும் ஸ்நாக்ஸை சாப்பிட்டீங்கன்னா இது மாதிரி தான் மாறிடுவீங்க. ஸோ உஷாரா இருந்துக்கோங்க. நிறைய ஸ்நாக்ஸ் உடம்புக்கு ரொம்பவே ஆபத்து.
நண்பர்களே, இப்போ நம்ம உடனே இந்த இடத்த விட்டு போய் ஆகணும். இல்லாட்டி இந்த கிராண்ட்மா கிழவி நம்மள கண்டுபிடிச்சிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்புறம் நம்ம உசுருக்கு பெரிய ஆபத்தாயிடும் நினைக்கிறேன். சோ இந்த இடத்த விட்டு ஆத்தாடி போச்சுடா. நண்பர்களே, இந்த இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் போல இருக்குது. அவ்வளவு ஈஸியா நம்மளால இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக முடியாது போல இருக்குது. இங்க பாருங்களேன், ஒவ்வொரு இடமும் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குதா. தாரியாத்தா மறுபடியுமா போச்சுடா. முடியவே இல்லடா சாமி. நண்பர்களே, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் இங்க நல்லா வசமா வந்து மாட்டிக்கிட்டேன். நான் தேவையில்லாம இங்க வந்திருக்கவே கூடாது. பிராங்க்லின் வாங்கி வச்ச ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியா இருந்திருக்கலாம். உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு வந்து இங்க தேவையில்லாம ஒரு பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டேனப்பா. இப்போ எனக்கு உதவி பண்றதுக்கு இங்க யாருமே இல்ல. நான் மட்டும் தனியா இருக்கிறேன். இங்க ஏதோ ஒரு சாவியை தேடி கண்டுபிடிக்க சொல்றாங்க. இந்த இருட்டுல நான் எங்க போய் தேடுறதுன்னு தெரியலையே. எங்க என்ன பிரச்சனை வரும்னு வேற தெரியல. ஒரே பக்கு பக்குன்னு இருக்குது, ஒரே இருட்டா வேற இருக்குது. கடவுளே, சாவியை கண்ணுல காட்டி இந்த இடத்த விட்டு நான் எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணுமே. என்னடா இது, ஒரு இருட்டா இருக்குது, எந்த பக்கம் போறதுனே தெரியலையே. கடவுளே, ஒரு டார்ச் ஆச்சு கொடு, அப்பதான் எனக்கு வழி தெரியும். இந்த பக்கம் போனா என்ன இருக்கும்? அட கதவு, சாவி தேவை போல இருக்குது. சாவியை தான் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க வச்சு தொலைச்சான்னு தெரியல இந்த கிராண்டி கிழவி. இந்த சாவி மட்டும் கிடைச்சதுன்னா அட இங்க இருக்குது போடு, வேற லெவலு. நண்பர்களே, இந்த சின்சன் நல்ல முடியாத விஷயமே கிடையாது. முயற்சி செஞ்சா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் சொல்லுவாள்ல. தேடி 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 சாவி எடுத்துட்டும் பார்த்தல. இனிமேல் எஸ்கேப் ஆக வேண்டியதுதான். வாங்க கைஸ் போலாம். ஆத்தாடி, எஸ்கேப் ஆகலன்னு பார்த்தா இது என்னடா இடம் இது? ஆஹா, லாவாவா இது? ஆத்தாடி, கீழே விழுந்தா பொசிக்கிடுவோமாப்பா. போச்சு போச்சு. இன்னைக்கு நான் வீட்டுக்கு போய் சேர்ந்த மாதிரி தான். எனக்காக ஆசையா மாம்ஸ், பர்கரு, பிஸாலாம் வாங்கி வச்சிருந்தா. அது மட்டும் இல்லாம சிக்கன் ஃப்ரை எல்லாம் இருந்தது. அதெல்லாம் விட்டு விட்டு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இங்க வந்து நல்லா இந்த கேள்வி கிட்ட மாட்டிக்கிட்டேன். இது சாதாரண வீடு நினைச்சா கடைசியில இப்படி ஒரு பெரிய ட்ராப்பா இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. நண்பர்களே, இது என்னடா இது, ஒரு நாத்து புடுங்குது. ட்ரைனேஜ் ஆயிடுது. ஆத்தாடி, இந்த அசிங்க பிடிச்ச ட்ரைனேஜ்ல காலை வைக்காம போனோம் எப்படியாச்சு. ஆத்தாடி போச்சுடா, காலை கடைசியா வச்சு நம்ம நாசமாயிட்டோமாப்பா. விடக்கூடாதுடா சின்சனே, எப்படியாச்சும் இந்த இடத்தை தாண்டி போயிடு. கப்பு நாறுது, மறுபடியும் காலை வைக்காம எப்படியாச்சும் போயிடணுமே. கடவுளே கடவுளே கடவுளே, அம்மாடி கிரேட் எஸ்கேப்டா சாமி. இந்த நாத்தம் பிடிச்ச இடத்த ஃபர்ஸ்ட் கடந்து போகணும்டா சாமி. மூச்சு விட முடியலடா. எப்பா சாவி சாவி, கதவை திறந்து போயிடணுமே. தர தர அம்மாடி திறந்தாச்சுடா. எப்பா அப்பாடி, என்னடா இது, இங்க ஒரு கதவு இருக்கு. இதுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்க போகுதுன்னு தெரியலையே. ஆத்தாடி, ஒவ்வொரு கதவுக்குள்ளேயும் ஒரு ஒரு பிரச்சனை. என்னது, ஸ்பீட் ஸ்டேஜா? காட்டா கோ ஃபாஸ்டா, வேகமா போணுமா? அம்மாடி, வேகமா ஓடியும் கீழே வந்துட்டோமே. ஆஹா, இந்த இடம் கொஞ்சம் கவனத்தோட போகணும் போல இருக்குதே. குடு குடு குடுன்னு ஓடி போய் ஜம்ப் பண்ணணும் போல இருக்குதே. ஆமா, ஓடு 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 ஓடு. ஆத்தாடி, அம்மாடியோ அப்பாடியோ, வேற லெவலு. கீழே விழாம போடா சின்சனு. அவ்வளோதான், யாருக்கிட்ட இந்த சின்சன் கிட்டே வா. நாங்கெல்லாம் அப்பவே அப்படி, இப்போ சொல்லவா வேணும்? வேற லெவலு. எப்படி வந்தும் பார்த்தல. நாங்கெல்லாம் முதல் தடவை தான் தவறுவோம், அடுத்தது வின் பண்ணுவோம். போடுங்க கைஸ், இதுக்கு எல்லாமே காரணம் நீங்க தான். பாத்தீங்களா அம்மா, நீ நல்லா இருமா. நீ எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் இல்ல. இங்க வந்து நான் நல்லா வசமா மாட்டிக்கிட்டேன் உன்னால. போ போ போ, ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு நம்ம எஸ்கேப் ஆகணும். சின்சனே, பார்த்து பொறுமையா போடா. எங்க எந்த பிரச்சனை வருதுன்னே தெரியல. கைஸ், உங்களுக்கு இந்த சின்சனை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் இந்த சின்சனால இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக முடியும். என்னடா இது, ஆத்தாடி, ஆஹா, போச்சு போச்சு. இந்த நெருப்பு லாவா நம்மள சுட்டு எரிச்சிடுச்சுடா சாமி. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பொத்த பொத்தன அதுல விழுறாங்களே. இந்த இடத்தை தாண்டி நம்ம போகணும்னா இப்படி தான் போகணும் போல இருக்குதுடா சாமி. இன்னும் எவ்வளவு தூரம் இது மாதிரி நம்ம தாண்டி தாண்டி எகிரி குச்சி கட்டமலை ஏறி போறதுன்னு தெரியலையே. கடவுளே, நான் என்னோட நண்பர்களுக்கு உதவி பண்ண போனது தப்பா? எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துருக்குற?
இந்த இடத்துல இருந்து நான் எப்படியாச்சு கீழே விழாம தாண்டி போயிடணும். கடவுளே எனக்கு உதவி செய். என்னடா இது, நம்மளும் தாண்டி தாண்டி வந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா இதுக்கு ஒரு எண்டே இல்லாம போச்சப்பா. எவ்வளவு தூரம் நான் தாண்டி போகணும் தெரியலையடா சாமி. இங்க இருந்து கீழே விழுந்தோன்னா நம்ம கதை அவ்வளவுதான்டா. எப்பா கொஞ்சம் கவனத்தோட போடா சின்சனே. அவ்வளவுதான், வேற லெவலு. எவ்வளவு தூரம் இருந்தாலும் அம்மாடி ஆத்தாடி ஆத்தா. இங்க பாருங்களேன். அட பாவீங்களா, எல்ஐசி பில்டிங் ஆயிட்ட வேணா பெருசா கட்டி வச்சிருக்கீங்களாடா. நான் எப்படா இது மேல ஏறி தாண்டி வீட்டுக்கு போய் சேர்றது? நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ் கீழே விழுந்துருப்போண்டா சாமி. எவ்வளவு தூரமா ஆயிட்டா இருந்தாலும் இந்த சின்சன் இதுக்கெல்லாம் பயப்பட போற ஆள் கிடையாது. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றினா சின்சனே, உன்னால கண்டிப்பா முடியும். தாண்டு தாண்டு. அம்மாடியோ, ஒரு வழியா வந்துட்டோடா சாமி. எப்படியோ தாண்டி. இது என்னடா இது, இந்த இடம் ஏதோ வித்தியாசமா இருக்குது. ஆத்தாடி போச்சுடா, மறுபடியும் லாவாவா. பட்டாக்சி எரியுதே. ஆத்தாடி, இந்த கிராணி இருக்குது. ரொம்ப திமிர் பிடிச்சதா இருக்கும் போல இருக்குது. சின்ன பசங்க கூட பார்க்காம இப்படி கொஞ்சம் கூட இறக்கம் காட்டாம நம்மள இப்படி சித்திரவதை பண்ணுதப்பா. விடக்கூடாது. எவ்வளவு சித்திரவதை, எவ்வளவு அடிப்பட்டாலும் விடாமுயற்சி. இந்த சின்சனால கண்டிப்பா முடியும். எனக்கு என் கூட ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நண்பர்களே, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் என்னால இந்த இடத்த விட்டு தாண்டி போக முடியும். போடு, உடம்பெல்லாம் கொதிக்குதுடா சாமி. ஒரே பயங்கர அனலா இருக்குது இந்த இடம். இங்க எங்க கீழே விழாம அப்படியே கொஞ்சமா அப்படியே பொறுமையா தாண்டி தாண்டி போயிடணும். அவ்வளவுதான்டா. தாண்டி ஜஸ்ட் மிஸ்ரா. எப்பா மறுபடியும் கீழே வந்துருப்போம். கண்ணே தெரிய மாட்டேங்குது. சரியா, ஒரே மங்களா இருக்குது. அப்பாடியோ, ஒரு வழியா வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அம்மாடி, we are almost out of here. அப்பாடி, கிட்டத்தட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இது என்னடா இது, இதுவும் லாவாவா? ஆத்தாடி, எங்க போனாலும் நெருப்பா இருக்குதப்பா. காலெல்லாம் பத்திக்குது, எரியுதா சாமி. ஆனா விடாவே கூடாது. எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு தாண்டி ஓடிடணும். இங்கெல்லாம் நம்ம உயிர் வாழ முடியாதுடா சாமி. அவ்வளவுதான், ஓடு 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 ஓடு. கிரேட் எஸ்கேப். அம்மாடியோ, எப்படியோ வந்துட்டோம்டா சாமி. இது என்னடா இது, there is more. ஆத்தாடி, மோருன்னு சொன்னாங்க. ஆனா இங்க ஒரு நெருப்பா இருக்குதுடா சாமி. இதையும் தாண்டி போகணுமா? வேற வழியே கிடையாது, தாண்டி தான் போகணும். பார்த்து பொறுமையா போடா சின்ன. அவ்வளவுதான். அம்மாடியோ, ஆஹா, ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி இருக்கு பார்க்க. ஆனா கீழே விழுந்தா நம்மள பொசிக்கிடுதப்பா. இது சாதாரண ஆரஞ்சு ஜூஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு லாவா. இது மேல காலை வச்சாலே நம்மள பீஸ் பீஸா உரிக்கிடும். பார்த்து போடா, பார்த்து போ. கால் படாம போ. லாவால கால் பட்டதுடா, அவ்வளவுதான் உன் கதை. அவ்வளவுதான், பார்த்து பொறுமையா ஜம்ப் பண்ணி குச்சி போ. பார்த்து பார்த்து, வேற வேற லெவல போடு. அம்மாடி, வந்தாச்சுடா. இங்க ஒரு கீ இருக்குது. எதுக்காச்சும் தேவைப்படும், கண்டிப்பா எடுத்துக்க வேண்டியதுதான். அப்படியே பொறுமையா தாண்டி தாண்டி போட. ஆட சொல்லல, இங்க ஒரு டோர் இருக்கா. நம்ம எடுத்த கீயை வச்சு இந்த டோரை ஓபன் பண்ணி உள்ள போக வேண்டியதுதான். என்னடா இது, ஓகே, டோர் ஓபன் ஆயிடுச்சு. என்னடா இது, இது எந்த இடம்டா இது? என்ன சொல்றாங்கன்னு தெரியலையே. ஃபைண்ட் தி கீயா? ஏதோ ஒரு கீயை தேட சொல்றாங்களே. கீ இங்க எங்கேயோ வச்சிருக்காங்க போல இருக்கு. அந்த ஒரு கீயை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா இந்த இடத்த விட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அதுதான் தோணுது. நண்பர்களே, கீயை தேடுங்க. கீ எங்க வச்சிருக்கிறா தெரியலையே. இந்த கிராண்ட்மா கட்டில் கடையில வச்சிருக்கிறாளா, இல்லாட்டி சோஃபா கடையில வச்சிருக்கிறாளா, இல்லாட்டி இந்த டிராக்குள்ள வச்சிருக்கிறாளான்னு தெரியலையே. ஆனா எதையுமே திறக்க முடியலையேப்பா. ஆத்தாடி, இப்போ நல்லா பயங்கரமான ஒரு லாக்ல மாட்டிக்கிட்டோம் போல இருக்குது. அந்த கீ கிடைச்சாதான் நம்மளால இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக முடியும் போல இருக்கு. என்னடா இது, டிவிக்குள்ளேயே வச்சு இல்ல, எங்கேயுமே இல்ல. நம்ம கண்ணுக்கு எங்கேயுமே தெரிய மாட்டேங்குதப்பா. எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டா வந்தது, கடைசியில அந்த கீ கிடைக்கலன்னா எல்லாமே வேஸ்ட் ஆயிடுமே. நண்பர்களே, சப்போர்ட் பண்ணுங்க. எங்க கீ இருக்குன்னு தேடுங்க ப்ளீஸ். எதுக்கு மேல இருக்கு, எதுக்குள்ள இருக்குன்னு தெரியலையே. எதுவுமே என்னால திறக்க முடியல, எதையுமே ஆக்சஸ் பண்ண முடியல. இங்க பாருங்களேன், இந்த சேர் கடியில கூட கீய காணோம். ஆனா ஃபைண்ட் தி கீன்னு சொல்றாங்களே. எங்கடா வச்சிருக்கீங்க? அடே கிராணி கிழவி, என் உசுரை எடுக்காத. நண்பர்களே, ப்ளீஸ் தேடி சொல்லுங்க எங்க இருக்குன்னு. எனக்கு சுத்தமா கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது, ஐடியாவே இல்ல.
ஒருவேளை இந்த கப்போர்டு மேல இருக்குமான்னு தெரியலையே, என்னால எட்டி கூட பார்க்க முடியல. அட என்னமோ இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, ஏதோ ஒரு கீ மாதிரி தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சது. ஆனா இது மேல என்னால ஏறவே முடியலையே. நண்பர்களே, ஹெல்ப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் என்னால இந்த கப்போர்ட் மேல ஏறி அந்த சாவி எடுக்க முடியும். அம்மாடி, என்னை விட பல மடங்கு ஹைட்டா இருக்குதடா. எப்பா சாமி, விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா எல்லாமே சாதிக்க முடியும். எப்படி ஏறிட்டோம்ல, வேற லெவல்ல சாதிச்சிட்டோம்ல. யாருக்கிட்ட இந்த சின்சின் கிட்டே வா போடுங்க கைஸ். வேற லெவலுங்க. ஃபைனலா சின்சின் சாதிச்சிட்டாங்க. அந்த கீ எடுத்துட்டா. இப்போ இந்த கீ இந்த டோருக்கு கொடுத்து ஓபன் பண்ணணும். எப்படியாச்சும் வேற லெவல்ல ஓபன் ஆயிடுச்சு. அட இங்க ஒரு கீ இருக்குது. அட இந்த கீயை நம்ம எடுத்துக்கலாம். அட முடிஞ்சிடுச்சு நினைச்சா இது என்னடா இது புதுசா ஒரு இடமா இருக்குது. என்னத்தா பண்றதா தாடி போச்சுடா. கடவுளே, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஒரே மர்மமா இருக்குது. சாவியை கஷ்டப்பட்டு